வணக்கம் அகேன். நானும் மாஸ்டரும் வந்துட்டோம். இந்தியா மேட்ச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சூப்பராக ஃபைனல்ஸ்குள்ளேயும். ஸோ இப்போ பற்றி ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம மாஸ்டர் கூட. வணக்கம் மாஸ்டர், ஹவ் ஆர் யூ? ஆல் குட் மாஸ்டர், சொல்லுங்கள். ஃபைனல்ஸ் போயிடுவோம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் வந்து எத்தனை ஓவர்ஸ்குள்ளே நம்ம ஃபைனல்ஸ் போவோம். ஓகே ஓகே ஆமா, எனக்கு அதான் ஃபைனல் போயிடுவோன்னு தெரியும். பட் எனக்கு என்னமோ இன்னும் அந்த ஒரு திருப்திகரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டீம் இந்தியா இன்னும் வராத மாதிரி தான் எனக்கு தோணுது. முன்னாடி நான் வந்து என்னுடைய ஒரு சின்ன ஏமாற்றத்தை, இந்தியா பேட்டிங் அப்படின்னு இங்கிலாண்டோட 300 இன்னியோட காலி. ஆனால் அது வந்து நடக்காமல் போயிடுச்சு. நம்ம பங்களாதேஷ் டீம் வந்து நல்லா. ஆமா ஆமா, இல்ல அதுதான் சொல்றேன், அந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு சாம்பியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ். பட் என்ன சொல்றது, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் கவர் பண்ணி ஒன்னு பேட்டிங் ஃபெயில் ஆனா பவுலிங்ல கவர் பண்ணிடுறாங்க, பவுலிங் ஸ்ட்ரகிள் பண்ணா பேட்டிங்ல போய் அதனால வின் பண்ணிடுறாங்க. அதுவும் நமக்கு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் டீம்ஸ் கூட இன்னும் பிளே பண்ணல இல்லைங்களா, லைக்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. அந்த வீக்னஸ் அந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆகல. மேபி நான் கொஞ்சம் கிரிட்டிக் மாதிரி பேசுறேன்னு கூட வச்சுக்கலாம். பட் ஆனா அப்படிதான் நான் எனக்கு இந்த இன்னும் வந்து திருப்திகரமான பெர்ஃபார்மன்ஸ் வரல. எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கிடையாது. முதல் 3 ஓவர் ரொம்ப டைட்டா போட்டாங்க. அபிஷேக் சர்மாவும் சரி, சுபம் கில்லும் சரி, ஆக்சுவலா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள். அபிஷேக் சர்மாவுக்கு வந்து அந்த ரிதம் வந்து ஆக்சுவலா கரெக்டா இல்லை. ஆர்க்கில் வந்து பால் கொஞ்சம் பிட் டக்கியாக இருந்த மாதிரி. ஸோ முதல் 3 ஓவர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி டைட்டாக தான் போட்டாங்க. ஆனால் அடுத்த 3 ஓவர் ஐ திங்க் அவரோட ஃப்ளட் கேட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதை நிறுத்தவே முடியாது. இல்ல அதான் ஃபர்ஸ்ட் 3 overs 17 runs, நெக்ஸ்ட் 3 overs 55 runs. 72 பவர் பிளே முடியும் போது. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட். சுபம் கில் அவர் என்ன பண்ணுவாரோ அதை வந்து பண்ணார். அவர் வந்து நீட்டாக கேப் அப் ஓப்பனிங். I think this is what sealed the place for T20 World Cup, and I don't think so. It is one of the most dangerous looking opening pair தான். ஸோ அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன் டவுன் சிவம் டுபே வந்தது பற்றி அதாவது இல்லை, இட்ஸ் குட் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா, ஐ திங்க் லாஜிக் வந்து சூரியகுமார் அந்த அந்த மிடில் பீரியட்ல தான் ஓகேங்களா இப்ப பண்றாராங்கிறது இல்ல, ஆனா பண்ணாரு. ஸோ அதுக்கு தான் அவர் எடுத்திருக்க தான் மிடில் ஓவர்ஸ்ல. பட் அகைன் இட் டிட்ன்ட் கிளிக். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த, அதாவது இப்போ ஒன் டவுன் வந்து திலக்கோ ஸ்கையோ வந்து நாங்கள் கீழே இறங்கி முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா ஐ திங்க் ஹேண்ட்ஸ் டவுன் சஞ்சு சாம்சன் வில் பி த பெஸ்ட் ஃபிட் இன் ஒன் டவுன். சிவம் டுபே வந்து ஓகே மிடில் ஓவர்ஸ்ல, பட் ஆனால் வந்து ஒன் டவுனுக்கு இது வந்து நீங்க ஒன் டவுனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவரை தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ஒன் டவுன் டிபேட். அந்த சிச்சுவேஷன்ல when we get into that 7th over we want to continue the momentum, அப்படிதான் நான் ஜஸ்டிஃபை பண்றேன். கிளிக் ஆயிருந்தா மேபி இதா இருக்கும். பட் அகைன் அவர் அந்த ஃபுல் கான்ஃபிடன்ஸ். ஓகே, பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஐ திங்க் இட் இஸ் வெரி அன்ஃபேர் ஃபார் சஞ்சு சாம்சன் டு லெட் டவுன் அட் நம்பர் 8. இல்ல அதுதான், அதை வந்து கேளுங்க. ஐ அக்ரி, என்னால வந்து ஒத்துக்கிட முடியல. பட் தேர்ட்ல வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் இஸ் ஃபைன். ஏன் இறக்கல நேரம் லெஃப்ட். ஓகே, அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து இந்தியா வந்து நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அபிஷேக் சர்மா வந்து வேற ஒரு பிச்சில் ஆடுற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு. டக்குன்னு ரன் அவுட் ஆயிட்டாரு. ஐ திங்க் தட் வாஸ் தி ஒன்லி பாசிபிலிட்டி வே ஆஃப் கெட்டிங் எம் அவுட் டுடே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த லெவலுக்கு அவரோட பேட்டிங் ஆர்க் வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ அதர் தேன் இப்போ நம்ம வந்து அபிஷேக் சர்மா வந்து தனியாக வச்சுட்டு மீதி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னா மிடில் ஓவர்ஸில் நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ணோம். அண்ட் அவங்களுமே வந்து நிறைய ஸ்லோவர் பால்ஸ் போட்டாங்க. பால் நிறைய திரும்பிச்சு. ஆக்சுவலாக ஸ்பின்னர்ஸ்க்கு நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, திரும்பிச்சு. ஸோ தே ஹவ் டிசீவ்ட் தி பேட்ஸ்மென்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கை ஆக்சுவலாக வந்து இது நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கையோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு பக்கம் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ், ஒரு பக்கம் இந்தியன் டீம் வச்சு ஐ திங்க் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸ்கோர் லைன்ஸ்லாம். ஏன்னா வந்து லாஸ்ட் ஒரு 7-8 மேட்சஸ் T20ல 7-8 மேட்சஸ்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா. 7-8 மேட்சஸ் வந்து சுத்தமாக கன்சிஸ்டன்சியே இல்லை, விச் இஸ் ஸ்டார்டிங் டு பி அ ஒரியிங் சைன். இன்னைக்கு வரைக்கும் ஒரியிங் சைன் கிடையாது. வி நோ லைக் வாட் குவாலிட்டி ஹி பொசஸ். பட் ஆனால் வந்து ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி அ ஒரியிங் சைன் ஃப்ரம் டுடே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து நோட் பண்ணதே என்னன்னா, இந்தியா பேட்டிங் இஸ் ஸ்டில் ரஸ்டி. அகைன் எனக்கு ஐம் கோயிங் பேக் டு 2023 அண்ட் ஆல். லைக் இதே மாதிரி தான் டீம் இருக்கும். டாப் ஆர்டர் பயங்கரமா விளையாண்டுருவாங்க, மிடில் ஆர்டர் லோயர் ஆர்டர் கூடாது வென் நீடட். ஸோ இன்சைட்ல பாக்குறப்ப இட்ஸ் அ குட் திங் என்ற அந்த பீரியட் இப்பயே பாத்துறாங்க. ஸோ தே ஹேவ் ஒன் மோர் மேட்ச் டு எக்ஸ்பெரிமெண்ட் தென் கோஸ் இன்டு தி ஃபைனல். வேர்ல்டு கப்புக்கும் அபிஷேக்கும் கில்லும் லாஸ்ட் மேட்ச்ல
அவங்க அந்த ஸ்டார்ட் கொடுத்தனால தான் we were able to easily win. இன்னைக்கும் அபிஷேக் தான் மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ டூ மச் ரிலையன்ஸ் ஆன் அபிஷேக். பட் அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ், டேலண்ட், ஆனா ரஷ்டியா இருக்காங்க. ஒன்லி பாசிட்டிவ் திங் ஐ சி இஸ் லைக் ஹார்திக் பாண்டியாக்கு இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணி அவர் கொஞ்சம் வந்து டச் வந்துட்டாரு. ஸோ விச் இஸ் ரியலி கிரேட் திங். பட் சூரியகுமார் யாதவ், அக்ஷர் பட்டேல், திலக் வர்மாவை நான் வந்து கன்சர்னா சொல்லல. அவரு பிளஸ் சஞ்சு சாம்சன் இந்த 4 பேர் வந்து ஓரளவுக்கு அந்த ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொன்னா இந்த பேட்டிங் லைனப் வில் டெஃபினெட்லி ஸ்ட்ரகிள், எஸ்பெஷலி இன் திஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன் வேர் பிச் இஸ் லைக் என்ன சொல்ல ஸ்லோவரா இருக்கு, ஒரு மாதிரி டபுள் பேஸ்டா இருக்குன்னா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பொறுத்த அளவுக்கு யூ நெவர் நோ. ஓகேங்களா, திடீர்னு ஒரு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஐ நோ லைக் அவங்க ஆட்டிடியூட் வந்து பாசிட்டிவா விளையாடணும், அக்ரெசிவ். ஐ ஜஸ்ட் கெட் த ஃபீல் லைக் அந்த கம்ப்ளேசன்சி இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்விட்ச் ஆன் அப்படி ஃபுல் இன்டென்சிட்டி நான் டீம்ல பார்க்கல, பி இட் பேட்டிங் ஆர் ஃபீல்டிங். மேபி நான் அப்படி கெஸ் பண்றேன், பட் மேபி டீமுக்குள்ள அப்படி இருக்காது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்ம் வந்துருச்சுன்னா மேபி அந்த டவுட்ஸ் எல்லாம் போயிடும். அப்படிதான் பாக்குறேன். பட் டெஃபினெட்லி பேட்டிங் இஸ் ரஸ்டி. ரஸ்டின்ற வேர்டு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதர் சைடு நம்ம எந்த டீமுமே வந்து கன்சிஸ்டன்டா வந்து பேட்டிங் வந்து ஃப்ளூவெண்டா, அததான் உங்ககிட்ட கேட்கணும். நான் மேட்ச் ஃபுல்லா பார்க்கல, நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். பிச் மேபி பிச் பிளேட் அ பிக் ரோலா. பிச் வந்து லைக் இட் இஸ் நோ டவுட் இட் இஸ் அ டிஃபிகல்ட் பிச் டு பேட் ஆன் தான். பட் ஆனால் வந்து ஓகே, த கேலிபர் ஆஃப் ஸ்கை, அக்ஷர் பட்டேல் அண்ட் திலக் வர்மா, ஐ டோன்ட் திங்க் ஸோ பிச்சு வந்து அவங்கள வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்றதை விட இந்த பிச்சை வந்து பவுலர்ஸ் வந்து நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஹேவிங் ஓகே. செட் தட் தே ஷுட் ஹவ் கம் அவுட் ஆஃப் இட். பட் ஆனால் அது அவங்க பண்ணலை அப்படின்றத எனக்கு கொஞ்சம் பிட் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் ஸ்கையோட வந்து லாஸ்ட் ஒரு 7-8 மேட்சஸோட ஸ்கோர்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் லைக் ஸ்டார்டிங் டு அ ஒரியிங் சைன். நாட் ஓன்லி இன் திஸ் மேட்ச், அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்றத செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது பொறுத்த வரைக்கும் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹார்திக் பாண்டியா வந்து சூப்பர் டச்ல ஆன். எஸ்பெஷலி ஆமா, அது நீங்கள் பாசிட்டிவ். எக்ஸ்ட்ரா கவரில் வந்து தொடர்ந்து அதே ஏரியாவை டார்கெட். ஆமா, ஆமா, அது பார்த்தேன். நார்மலா வந்து ஹார்திக் பாண்டியாக்கு தான் வந்து நிறைய பால்ஸ் ஃபேஸ், ஓகேங்களா. அதனால வந்து அவர் என்ன லெவல்ல இருக்காருன்னு சிக்ஸ் அடிப்பார், அவுட் ஆயிடுவார். பட் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு 20 odd பால்ஸ் கிடைச்சது. இட்ஸ் ரியலி குட் திங் ஃபார் இந்தியா. ஒன்லி பாசிட்டிவ் சைட் ஆன் திஸ் பேட்டிங் ஃபெயிலியர் வந்து அதுதான், அந்த மிடில் ஆர்டர் ஃபெயிலியர்ல. ஸோ அடுத்து குயிக்காக வந்து நம்ம பங்களாதேஷோட பேட்டிங் அண்ட் இந்தியாவோட பவுலிங். நம்ம ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆக்சுவலாக சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஆக்சுவலாக அவரோட பேக் டு ஃபார்ம் வருவார் அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் அவர் வந்து பட் பால் அந்த ஓவர்ஸ் முதல் 2 ஓவர் எப்படி ஜர்ரு 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 ஜர்ரு. பேட்ஸ்மேனுக்கு க்ளூலெஸ் தான், எந்த பாலுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. பேட்ஸ்மேன் வந்து ஒரு டாய் மாதிரி நடுவில் நிக்க வச்சுட்டு அவர் எங்கிட்ட பவுலிங் பயங்கரமா ஃபுல் கண்ட்ரோல்ல. திஸ் இஸ் வாட் த ஜஸ்பிரீத் பும்ரா தட் வி நோ. அதாவது பேட்ஸ்மேனுக்கு வந்து ஆன்சரே கிடையாது. அதாவது இருக்காது. ஆமா, எப்படி பால் வருது. ஸ்பின்னர்ஸும் வந்து இந்த கண்டிஷன்ஸை வந்து நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி பிட் ஆன் த எக்ஸ்பென்சிவ் சைடு இருந்தார், பட் ஐ திங்க் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். மற்ற 2-3 ஸ்பின்னர்ஸும் வந்து இவ்வளோ டைட்டாக ஐ திங்க் ஒன் பவுலர் கேன் கோ ஃபார் த ரன்ஸ். இல்ல அதான் நமக்கு குல்தீப் யாதவ் இஸ் த ட்ரம்ப் கார்டு இல்லைங்களா. ஸோ அவர் வந்தவொடனே விக்கெட் எடுத்துறாரு, இல்ல ரன்ஸ் டை டவுன் ஆயிடுது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து அக்ஷர் பட்டேலும் வருண் சக்கரவர்த்திக்கும் ஹெல்ப் பண்ணிடும். ஸோ அதே ஃபார்முலா தான் இன்னைக்கு ரிப்பீட் ஆச்சு. ஐ திங்க் 6th over வரைக்கும் தேவர் ரீசனபிளி ஓகே வித் ரன் ரேட். 7th இருந்து அப்படியே தே ஸ்டார்டட் டு ஃபெயில். மேபி அகைன் பிச் மேபி அந்த கண்டிஷன்ஸும் சூட்டபிளா இருந்திருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் அப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா குல்தீப் வந்து நீங்க சொல்ற மாதிரி மேட்ச் வின்னர், அட்டாக்கிங் பவுலர், ட்ரம்ப் கார்டு. ஏன் இந்த டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணது ஒரு சம. ஃபர்ஸ்ட் பால் போடுவார், ஃபர்ஸ்ட் பால் போடும் போது இறங்கி வந்து ஸ்வீப் அடிப்பார் லெக் சைடில். அது வந்து தேர்ட் மேன் கிட்ட போயிட்டு 4th எடுப்பாங்க, 2 ரன் ஓடுவாங்க. திருப்பி அடுத்த பாலும் அதே ஸ்வீப் ஷாட் ட்ரை பண்ணுவார். ஆனால் என்ன பண்ணுவார்னா லென்த்தை வந்து ட்ராக் பண்ணி போடுவார். ஸோ அவர்கிட்ட பேட்டில் மேலே டாப் ஏஜ் வாங்கி கரெக்டாக அதே ஃபீல்டர் கிட்ட. ஸோ ஹீ ரெட்ஸ் த பேட்ஸ்மேன் மைண்ட் கோயிங் ஃபார் தட் அக்ரெசிவ் திங். அதுக்கேற்ற மாதிரி போடுறேன் அப்படின்ற மாதிரி போடுறாரு. சூப்பராக போட்டாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த சைஃப்ன்ற பையனை நான் ஆல்ரெடி போன மேட்ச்ல நான் சொல்லியிருக்கேன், அவர் நல்லா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 4 6 என்னமோ பார்த்தேன். ஐ மீன் 6 அடிக்கிறது பிரச்சனை இல்லை. ஐ திங்க் ஹீஸ் ஹேவிங் தட் ஆல் த ஷாட்ஸ் கவுண்டர் பண்ணி நல்லா ஆடுறாரு. இல்ல அதான் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா இந்த பிச்சில் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னா நியூ கமர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவர் வந்து அந்த அவ்வளவு தூரம் இருந்தது இட் இஸ் அ குட் டாக்டிக்கல் திங். ஏன்னா அவரை மட்டும்தான் கண்டினியூஸா அடிக்க முடியும்.
யாராவது கொஞ்சம் இன்னும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா they would have given a tough fight. ஆனா அந்த டாக்டிக்ஸ் எனக்கு ஆமா, புரிஞ்சிருந்தது. ரிட்டன் தாஸ் வந்து இன்னைக்கு மேட்ச்ல கிடையாது, வந்து நிகழ்ல. அண்ட் அது அவங்க வந்து இமீடியட்டா நாளைக்கு இன்னொரு மேட்ச் ஆடுறாங்க. ஸோ தே ஆர் பிளேயிங் ஆமா அகேன்ஸ்ட் ஆமா ஆமா. ஸ்ரீலங்கா டுமாரோ. அதனால வந்து அவங்களுக்கு வந்து பேக் டு பேக் மேட்சஸ்ன்றதுனால தே டோன்ட் வாண்ட் டு டேக் சான்சஸ். ஓகே, ஓவரால் கேட்சஸ் தெரியலப்பா, நான் ஆக்சுவலா வந்து கவுண்ட் பண்ணல. எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் லாஸ்ட் டைம் 4-5 இருந்தது, இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆயிருந்தாங்களா? இன்னைக்கு ஆனா நிறைய விட்டாங்கன்னு படிச்சேன் நானு. பட் ஆனா ஐ திங்க் பெட்டர். நம்ம எதுவும் பாராட்டுற இல்லையா? லெவலுக்கு வந்து நம்ம எதுவும் வந்து பேச முடியாது. பட் வந்து இல்ல அதான் அந்த திலீப் அவரை ரீச் பண்ணோம்னா. பங்களாதேஷ் சொல்லுங்க பேட்டிங் சார். வாஸ் லைக் வெரி அப் டு த மார்க். அதை வந்து சூப்பர். சொல்லிட்டே இருந்தாங்க. ஐ திங்க் தே ஹவ் புல் டவுன் லைக் அட்லீஸ்ட் 7 to 8 ரன்ஸ். இந்த ரன்ஸ் எல்லாமே அவங்க வந்து புல் டவுன் பண்ணாங்க. அவங்களோட இது வந்து சூப்பரா இருந்துச்சு. அதான் கேமரா அவரையே தான் ஃபோக்கஸ் பண்ணி திலீப். எப்பவுமே அவார்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஆமா, அவார்டுக்கு பதிலா இன்னொன்னு கொடுத்து அவெல்லாம் வாங்கிட்டு வரா, கேட்ச் விட்டா பனிஷ்மெண்ட். பட் ஆனா அது வந்து நம்ம வேர்ல்ட் கப் போறதுக்குள்ள வந்து கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, டு சம் அப் வந்து இந்தியா வந்து இன்னும் வந்து நான் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் லைக் தே ஆர் த வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அண்ட் தே ஆர் த சாம்பியன் டீம். நான் அப்படி எதிர்பார்த்தேன். பட் எனிவே லைக் ஃபைனல் இஸ் அ ஃபைனல். ஸோ நம்ம ஃபைனல்ஸ் அந்த ஃபைனல்ஸில் யாரு கூட நம்ம மோத போகிறோம் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். பாகிஸ்தானா இல்லை வந்து அகெயின் வந்து நம்ம பங்களாதேஷை மீட் பண்ணி தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியா வந்து இன்னும் ஒரு மேட்ச் ஆடுவாங்க. பட் ஐ திங்க் அந்த மேட்ச்சில் வந்து ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஜிதேஷ் சர்மாக்கு வந்து மெய்டன் கேப் கிடைக்குமா? எனக்கு டவுட் தான், இதே டீம் தான் இருக்கும்னு தோணுது. ஓகே, பட் ஐ திங்க் பும்ரா வில் பி ரெஸ்டட். ஹர்ஷதீப் வந்து திருப்பி பும்ரா பிளேஸில் ஆடுவார். என்னை பொறுத்தளவுக்கு பும்ராவுமே விளையாட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு ஜஸ்ட் ஃபைண்டிங் த ரிதம் பேக். ஐ வுட் ப்ரிஃபர் டு ரீடைன் த சேம் டீம். பட் என்ன பண்றாங்க, மேபி அபிஷேக் சர்மா வந்து இது பண்ணிட்டு சஞ்சு சாம்சனை மேலே ஆட வச்சுட்டு ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் ஆட வைக்கலாம். நிறைய ட்ரை பண்ணணும்னு நினைச்சா ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. பார்ப்போம். நான் வந்து ஜிதேஷ் சர்மா வந்து மெய்டன் கேப் வாங்கி ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃப்ரைடே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் பங்காளிஸ் பாகிஸ்தான். சண்டே வந்து பாகிஸ்தான் பங்காளிஸ் கூட தான் மேட்ச் அப்படின்றத நான் வந்து சரி, நீங்க பாகிஸ்தான் சொல்லிட்டனால நான் பங்களாதேஷ்னு சொல்றேன். ஆனா இல்ல ஏன்னா சர்ப்ரைஸ். ஏன்னா பங்களாதேஷ் வந்து நல்ல மச் அததான் சொல்ல வந்தேன் நான். அதனால ஐ வுடன்ட் பி வெரி சர்ப்ரைஸ். பட் ஆனா பார்ப்போம். அகைன் ஒரு 3வது மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது. ஈஸியா ஜெயிச்சிடலான்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா. இட் இஸ் நாட் கோயிங் டு பி a OG மேட்ச். அது மட்டும் கண்டிப்பா. ஓகே, அடுத்த இந்தியாவோட மேட்ச்ல நானும் மாஸ்டர் ரிவ்யூ பண்றதுக்கு இதே மாதிரி வந்துடுறோம். உங்களுக்கு இந்த சேனல் நாங்கள் பேசுறது இது எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் until meet you next time, signing off, Vikram And Master, thank you. Thank you.